ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. வாராகி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. எந்த சிக்கல் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்கக்கூடியது, சிக்கலை தீர்க்கக்கூடியது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது வாராகி வழிபாடு. நமக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க இந்த வாராகி வழிபாடு செய்வதால். வாராகி வழிபாடு அப்படிங்கிறது இப்போ இடையில தான் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது மிகப்பெரிய தவறுங்க. வாராகி வழிபாடு அப்படிங்கிறது மன்னர்கள் காலத்திலிருந்தே வழிபட்டுட்டு வந்த ஒரு வழிபாடு தான். ராஜராஜ சோழன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகிய வழிபாடு செய்யாமல் போருக்கு போகவே மாட்டார். அவர் வாராகிய வழிபாடு செய்துட்டு போன போர் அனைத்துமே வெற்றி அடைந்ததால் வாராகிக்கு தான் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் இன்றுமே முதல் பூஜை, முதல் வழிபாடு. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததுங்க வாராகி வழிபாடு. அன்னை வாராகிய வழிபாடு செய்கிறவங்க எதிரிகளை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அவங்க எதிரிகளை பற்றி இது ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றி இவங்க நினைக்கவே வேண்டியதில்லை. வாராகிய இவர்களுக்கு வரும் எதிர்ப்பு, தொல்லை, தீங்கு அனைத்தையும் தடுத்து நல்ல முறையில் வாழ வைப்பாங்க. வாராகிய வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம மற்றதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லைங்க. வாராகி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. வாராகிக்கு 3 கண்கள் இருப்பதால் அவங்க சிவனின் அம்சமாக, வாராகி விஷ்ணுவின் அம்சமாக விஷ்ணுமாயா என்னும் பெயரோடும், ஆதி பராசக்தியின் அம்சமாக விளங்குவதால் சக்தியின் வடிவமாகவும் அன்னை வாராகி இத்தனை சிறப்புகள் கொண்டவங்க. அன்னை வாராகிய வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும், மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும், ஆதி பராசக்தியின் அருள் கிடைக்கும். மகாவிஷ்ணுவின் அருள் கிடைப்பதால் லக்ஷ்மி தாயாரின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. அன்னை வாராகி சப்த கன்னிகளில் 5ஆம் இடத்துல இருக்கிறதால இவங்களை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது சிறப்பு. பஞ்சமி திதி அப்படின்னாவே அன்னை வாராகிக்கு உகந்த திதிங்க. பஞ்சமி திதியில், தேய்பிரை பஞ்சமி திதியில் நம்ம துன்பமெல்லாம் தேய்ந்து போகணும், நம்ம பிரச்சனையெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அன்னை வாராகியை வழிபாடு செய்யலாம். வளர்பிறை பஞ்சமி திதியில் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், தொழில் நல்ல முறையில் வளர்ச்சியாகணும், நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி திதியில் அன்னை வாராகியை வழிபாடு செய்யலாம். அன்னை வாராகியை வழிபாடு செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அன்னை வாராகிக்கு அஷ்டமி திதியில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அஷ்டமி திதியும் அன்னை வாராகிக்கு உகந்த திதியாக இருக்கிறது. தேய்பிரை அஷ்டமியில் கடன் பிரச்சனை தீர்வதற்கும், நோய் பிரச்சனை தீர்வதற்கும் நாம் வழிபாடு செய்யலாம். வளர்பிறை அஷ்டமி திதியில் தொழில் நன்றாக வளர்ச்சி அடையவும், செல்வச் செழிப்பு நமக்கு வளர்ச்சி அடையவும் அன்னை வாராகியை வழிபாடு செய்யலாம். அன்னை வாராகிக்கு உரிய இந்த மந்திரத்தை 3 முறை சொல்கிறது ரொம்பவுமே சிறப்பு. உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அன்னை வாராகிய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் அற்புதமான மந்திரம்ங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களால் வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை, தீங்கு எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டு தேய்பிரை அஷ்டமி திதி அன்று அன்னை வாராகிய மனதில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். அன்னை வாராகிய வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது மாலை வேலை தாங்க. மாலை வேலையில் 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அன்னை வாராகியை நம்ம வழிபாடு செய்யலாம். அதாவது இரவு நேரங்களில் அன்னை வாராகியுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அன்னை வாராகியை வழிபாடு செய்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். உங்களால் 108 முறை சொல்ல முடியல அப்படின்னா 54 முறை சொல்லுங்கள். 54 முறையும் சொல்ல முடியல அப்படின்னா 27 முறை சொல்லுங்கள். 27 முறையும் சொல்ல முடியல அப்படின்னா 11 முறை சொல்லுங்கள். 11 முறை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் 3 முறையாவது சொல்லி அன்னை வாராகியை வழிபாடு செய்யுங்க. தேய்பிரை அஷ்டமி திதியில் அன்னை வாராகிக்கு நம்ம நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க. சிவப்பு திரி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா சிவப்பு திரி போட்டு செவ்வரளி மலர் வைத்து அன்னை வாராகியை வழிபாடு செய்கிறது இன்னமும் கூடுதலான பலன் கிடைக்கும். மாதுளம் பழம் இருந்தால் அன்னை வாராகிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். புளியோதரையாக அன்னை வாராகிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம்.
இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பானகம் வைத்து அன்னை வாராகியை நம்ம வழிபாடு செய்யலாம். அன்னை வாராகிக்கு உரிய நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களில் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மந்திரத்தை ஒரு 3 முறையாவது சொல்லி நாம் அன்னை வாராகியை வழிபாடு செய்தால் வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம்ங்க. ஓம் வாம் வாராகி நம, ஓம் வரும் சாம் வாராகி கன்யகாயை நம என்ற இந்த மந்திரத்தை 3 முறையாவது சொல்லி அன்னை வாராகியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அன்னை வாராகியின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.